மனோ மனோ டே மனோ ஏய் என்னடா இங்க உட்காந்துருக்க? டே மனோ ஏய் ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் இப்படியே இருந்தா செத்துக்கிட்டு போயிடுவடா. டேய் இப்படியே இருந்தா போனவங்க என்ன திரும்பி ஆட வர போறாங்க? டேய் தண்ணி ஏதாவது குடிக்கிறியாடா? நேத்து வச்ச இட்லியை கூட நீ சாப்பிடல. இப்படியே இருக்காத, வெளியே வா, 4 பேரை பாரு, மைண்டை மாத்துறா. காலேஜ் படிப்பு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏய் எங்க போனா? அடா பாவி, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏண்டா டே, நீ போறது மட்டும் இல்லாம என்னையும் இழுத்துருவ போலையடா. இருடா, உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டுறேன். டேய் வேணாண்டா. என்னடா கூடவே ஏறா, அது போதும்டா. ஹலோ, டெல் மீ, யார் ரெஃபர் பண்ணது? ம் ஓகே, 3மே வேணுமா? இன்னைக்கே வா. எக்ஸ்ட்ரா 15 lakhs ஆகும். ஓகேயா? Yeah. Anything is possible. Okay. சொல்லுப்பா. ஹலோ டாக், எங்க இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். ஓகே. கழுத்துல செயினை சுத்திக்கிறான், பக்கெட்குள்ள தலையை விட்டுக்கிறான். ஐ திங்க் அப்போ ஒரு ஜோம்பி மாதிரி எந்த உணர்வும் இல்லாமல் செத்த போன மாதிரி இருக்கான்னு சொல்லு. கரெக்டா? ஹலோ ஹலோ ஹலோ, லைனில் இருக்கியா? சொல்லுங்க. நீ ஒன்று பண்ணு. இப்போ அவன் கூட யார் இருக்கா? ஒருத்தரும் இல்லை, நான் மட்டும்தான் பார்த்துக்கிறேன். ஓ, அப்படின்னா கிளினிக் வேண்டாம், நம்ம லேபுக்கு கூட்டு வந்துடு. சரி, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஓகே. லேபுக்கா? அங்கே எதுக்கு வர சொல்கிறாரு?
எப்படி இருக்கான் பாருங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டு மேலேயே பார்த்துட்டு மூளை கீழே ஏதாவது வேலை செய்தான்னு பாருங்க. மடையன். ஓகே, இவன் ஃப்ரெண்டு தானே? ம், கமெண்ட். உன் ஃப்ரெண்டு ஏன் இப்படி வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான்னு கேட்டல. அப்பா, அம்மா, அக்கா, அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட். வெரி ஹாப்பி ஃபேமிலி. பட் நவ் அக்கா லவ் சிக், மென்டலி டிப்ரெஸ்ட், டெட். உன் ஃப்ரெண்டுக்கு வாழ்க்கையில் கிடைச்ச முதல் அடி. அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பா அம்மா ஆக்சிடென்டல் டெத். இது 2வது அடி. அதுக்கப்புறம் தனிமை, விரக்தி, மன அழுத்தம். இதனால தான் அவன் அப்படி இருக்கான். இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு. ஐ வில் ஸ்டார்ட் மை ட்ரீட்மெண்ட். கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுப்பா. என்ன பண்றாரு இவரு? டாக், என்ன பண்றீங்க? தெரியல. எக்ஸ்பைரி ஆன பொருளுக்கு நாம் எப்பயும் கொடுக்குற ட்ரீட்மெண்ட். டாக்டர், அவன் என் ஃப்ரெண்டு. காலையில் ஒரு ஃபோன் வந்தது. இட்ஸ் அன் எமர்ஜென்சி. இப்போ முடிச்சா 15 lakhs ஹாட் கேஷ். கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? அவங்க அக்காவுக்கு மட்டும் ஒத்துக்கிட்ட. அவ டார்ச்சர் டாக்டர். இது வேற. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க தானே இங்க கூப்பிட்டு வந்தேன். ஆனா எனக்கே துரோகம் பண்றீங்களே டாக்டர். துரோகமா? நானா? அப்போ ஃப்ரெண்டை ஒய்ஃபை யூஸ் பண்ணியே நீ பண்ணதுக்கு பேர் என்ன? இதே பெட்டில் தான் அவங்க அக்கா இருந்தா. அவங்க அப்பா அம்மா எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது அவள் உன்னை லவ் பண்ணியிருக்கான்னு. ஆனால் நீ அவளை லவ் பண்ணல, இவனை தான் லவ் பண்ணியிருக்க. அதை நினச்சி 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 மனவேதனையிலே அவ செத்துட்டான். Unexpected behavior of the loved ones linked to psychiatric disorder. It leads to death. ஒன்றை மட்டுமே நினைக்க வேண்டிய ஹார்ட், ஒன்றை மட்டுமே பார்க்க வேண்டிய கண்கள், இன்னும் மற்ற உறுப்பு எல்லாத்தையும் கமிஷன் வாங்கி கப்பல் ஏற்றினது யார் சிவா? இல்ல டாக்டர், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் டாக்டர். எனக்கு பணம் வேணாம். ஏய், இவன் தான் வேணும். என்ன பேசுற நீ? படிச்சு முடிச்ச பழைய பேப்பரை எவனாவது காசு கேட்டா கொடுக்காம இருப்பியா? யூஸ் பண்ணிட்ட, காசாக்கிடு. டாக்டர், வாட் இஸ் திஸ்? எனக்கு இவன் வேணும். கத்தி எப்படி யூஸ் பண்ணது உனக்கு தெரியாது சிவா. ஒழுங்கா மரியாதையை வச்சிரு. எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஏய், இவன் மாதிரி உனக்கு 1000 பேர் கிடைப்பான்டா. முதல்ல கத்தியை கீழே போடு. கீழே போடு, கீழே போடு சிவா. கேளுங்க டாக்டர், கத்தியை கீழே போடு. பண்ணிடுவேன் உங்களை. சிவா, நான் கமிட் பண்ணிட்டேன். கத்தியை கீழே போடு. டாக்டர் வேணாம், கத்தியை கீழே போடு. காலி பண்ணிடுவேன் டாக்டர். உங்களை காலி பண்ணிடுவேன். ஏய், நான் கமிட் பண்ணிட்டேன்டா. கட் பண்ணி ஆகணும்டா. அதுக்கு முன்னாடி உன்னை கட் பண்ணிடுவேன். மனோ, எங்க அக்காவை வித்துட்டியடா. சாவுடா. ஏய், என்னடா?
இப்போ யாருக்கு ஃபோன் பண்ணுவ சொல்றா.